அண்மை செய்தி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்குகிறது நீதிமன்றம். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் குறித்து நாளை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் நாளைய தினம் முதல் வழக்காக தீர்ப்புக்காக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதாகி கடந்த ஆண்டு ஜூன் 14 கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் சரி, சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலும் சரி, அவர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கள் அனைத்துமே நிராகரிக்கப்பட்டது. அதாவது ஜாமீன் மனுக்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டிருந்தது. குறிப்பாக அமலாக்கத்துறை தரப்பில் அவர்கள் கூறக்கூடிய காரணங்கள் என்னவாக இருக்கும் பட்சத்தில் அவரது சகோதரர் தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதாகவும், அது மட்டுமல்லாது அவர் ஜாமீனில் செந்தில் பாலாஜி வெளியே வந்தால் செல்வாக்கு நபராக கருதப்படுவதால் நிச்சயமாக சாட்சியை கலைக்கக்கூடும் என்ற காரணத்தினால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அமலாக்க தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருந்தது. செந்தில் பாலாஜி தரப்பில் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார் என்றும், தொடர்ந்து அவரது உடல்நலம் கருதியும் மற்றும் தொடர்ந்து அவருக்கு பல்வேறு சிகிச்சைகள், உடல் அறுவை சிகிச்சைகள் உள்ளவற்றை மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர் தற்போது அமைச்சர் பதவியில் இல்லை என்ற ஒரு வாதத்தையும் அவர் செந்தில் பாலாஜி தரப்பில் வைக்கப்பட்டிருந்தது. குற்றப்பத்திரிகையில் பார்க்கும்போது இதில் பல பிரிவுகள் உள்ளதாகவும், முக்கிய குற்றப்பத்திரிகையானது குறித்து விசாரிக்கப்படும் என்று நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்ட போது, இதனால் இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் இருப்பதால் அமலாக்கத்துறை தரப்புக்கு ஒரு கேள்வியும் முன்னதாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்கள் மட்டுமே வைக்கப்படுமா, அல்லது குற்றம் சாட்டப்பட்ட அனைவருடைய வாதங்களும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த வழக்குகளும் விசாரிக்கப்படுமா என்று அமலாக்க தரப்புக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பப்பட்டு, அதன் பின்னர் தான் கடந்த மாதம் 12ஆம் தேதி இந்த வழக்கில் இந்த தீர்ப்பானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் 14ஆம் தேதி இந்த வழக்கில் சந்தேகங்கள் ஏற்பட்டதற்காக மீண்டும் வழக்கு பட்டியலிடப்பட்டு மீண்டும் அந்த வழக்கின் விசாரணையானது அன்றைய தினம் தள்ளி வைக்கப்பட்டது. இதையடுத்து கிட்டத்தட்ட 1 மாதங்கள் கழித்து தற்போது இந்த வழக்கில் ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி அபய் ஹோஹா தலைமையிலான அமர்வு நாளை காலை 10 மணிக்கு முதல் வழக்காக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. முதல் வழக்காக இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்க உள்ளதாக தற்போது உச்சநீதிமன்ற அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் இந்த அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.